ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, ஒரு ஏலக்காய், 2 துண்டு கிராம்பு, தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டாச்சு. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வதங்கணும். இஞ்சி பூண்டு கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 hour முன்னாடியே 1 கப் ரைஸ் எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் சேர்த்துருந்தாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சுருக்கேன். இது கூடவே தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்பயே வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு.